கூட்டம் கூட்டமா ஆடு மாடுகள் காட்டுப்பகுதியை நோக்கி மேய்ச்சலுக்கு வரத ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான் வேடர் குல தலைவன். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. இருந்தாலும் கூடவே வர அதிகப்படியான காவல் ஆட்களையும் அவன் கவனிக்க தவறவில்லை. இருந்தாலும் அவனோட துல்லியமான திட்டமிடலாலையும் அவனுடைய தலைமை பண்புனாலையும் வேடர் குல வீரர்கள் ஆயர்குல வீரர்கள் மேல மூர்க்கமான ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதலை கொஞ்சமும் சமாளிக்க முடியாத ஆயர்குல வீரர்கள் சிதறி ஓடுறாங்க. எப்படி சிதறி ஓடுறாங்க அப்படின்னா, மத்த தயிர்ல போட்டு கடையும் போது எப்படி தயிர் நாலா பக்கமும் சிதறி ஓடுமோ அந்த மாதிரி இந்த வேடர்குல வீரர்களோட தாக்குதலை தாங்க முடியாத ஆயர்குல வீரர்கள் நாலா பக்கமும் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழு வேடர்கள் இவங்களை தாக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு குழு வேடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தப்பிச்சு போற ஆடு மாடுகளை தங்கள் வசப்படுத்தி காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் மறைஞ்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மற்ற ஆயர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு தங்க கையில இருக்க கோடாலி, கம்பு, குழல் இது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தங்கள் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க.